அனைவருக்கும் வணக்கம். சில மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன், உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது. அதே போல் மார்பக புற்றுநோய் வராது, பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் வராது, தாய்ப்பால் நன்றாக சுரக்கும், நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் அன்னாச்சி பழம் அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா இதயம் பலப்படும், மாரடைப்பு வராது. அதே போல் முந்திரி பருப்பு அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தசைப்பிடிப்புலாம் சரியாகிடும். அதே போல் எலும்பு பலம் பெறும். அதே போல் நம்ம ஒற்றை தலைவலி குணமாகும், ரத்த அழுத்தம் சரியாகும், காசநோய் தொழில்நோய் சம்மந்தமான இதுலாம் நோய்கள் குணமாகும். அதே போல் தேள் கடித்தவர்களுக்கு முறையாக வைத்தியம் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் மாரடைப்பு வராது. அதே போல் தேனீக்கள் கொட்டியவர்களுக்கு முறையாக வைத்தியம் பண்ணிட்டிங்கன்னா ரத்த கொதிப்பு வராது. அதே போல் செய்யான் பூரான் இவைகள் கடித்து விட்டால் சர்க்கரை வியாதியே வராது. அதே போல் செங்குலவி கடித்து விட்டால் கேன்சர் வராது. இவைகளுடைய விஷங்கள் அது மருந்தாக பயன்படுகிறது. அதே போல் தினை அரிசி அடிக்கடி சாப்பிட்டோம்னா இதயத்துக்கு நல்லது. கேழ்வரகு சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் சாமை அரிசி வயது நீடிக்கும், ரொம்ப நாள் வாழலாம். அதே போல் பனிவரகுன்னு ஒரு அரிசி இருக்குது, பனியில் விளையிறது, அதை சாப்பிட்டோம்னா புற்றுநோய் வராது. அதே போல் கம்பு சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பு, குளிர்ச்சியை தரும். அதே போல் நம்ம சோளம் சாப்பிட்டா சோம்பலை முறிக்கும். அதே போல் நம்ம பல்வலி அடிக்கடி பல்வலிக்குது, ஈரலில் ரத்தம் வருதுன்னு சொன்னோன்னா நம்ம கீழாநெல்லி இலையை எடுத்து மென்று வாயில் வச்சு தூக்கணும். பல்லில் ரத்தம் வடியத்துலாம் க்யூர் ஆகிடும். அதே போல் கீழாநெல்லியை அரைச்சி பசும்பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா மஞ்சள் காமாலை வராது, கல்லீரல் சுத்தமாகும். முடி நன்றாக வளர ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 3 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, ஒரு 3 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் காய வச்சு பொடி செய்து பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த பவுடரை தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுக்கின்னு நைட்டில் தடவிட்டு தினமும் நைட்டில் தடவின்னு வந்தீங்கன்னா முடி கருமையாகவும் அடர்த்தியாக வளரும். அதே போல் தூக்கம் இல்லாத ரொம்ப பேர் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களாம் ஜாதிக்காய் பொடி பவுட்ரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நெய்யில் கலந்து சாப்பிடுவாங்க, நன்றாக தூக்கம் வரும். அதே போல் அத்திக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2 காயை தோல் சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். நன்றி, வணக்கம்.